வியூவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்னைக்கு ரவா இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ஒரு ஈஸியான சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இட்லி செய்கிறதுக்கு 1 கப் ரவையும் 2 கப் தயிரும் எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் ரவையை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நல்ல திக்கான தயிரை எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரவா இட்லி நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் ரவைக்கு 2 கப் தயிர் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் குக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு. இதுதான் இதை செய்ய தேவையான பொருட்கள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை அரை மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். அடுத்ததாக ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கிறேன். முதல்ல கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக சீரகம் கொஞ்சம். அடுத்ததாக காஞ்ச மிளகாய். அடுத்ததாக உளுந்தம் பருப்பு கொஞ்சம். கடலைப்பருப்பு அடுத்ததாக ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் இதே தாளித்து ரவா இட்லி பேட்டரோடு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ப்ளெயினாக கூட ரவா இட்லி செஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா தாளிச்சாச்சு. இதை ரவா இட்லி பேட்டரோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி பேட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். மொத்தமாக 10 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். இட்லியெல்லாம் நல்லா ரெடியாகி இருக்கு. இட்லியெல்லாம் இப்படி சூடாக இருக்கும் போதே ரிமூவ் பண்ணாதீங்க. இதை வெளியில் எடுத்து 1 நிமிஷம் மாதிரி கொஞ்சம் ஆற விட்டு அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிங்கன்னா இட்லியெல்லாம் நல்லா ஷேப்பாக ரிமூவ் ஆகி வரும். இந்த மாதிரி